நிக்கணுமா? விட்டு போக முடியுமா? ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் முடியாது. இங்க பேசிய அனைத்து கட்சியை சேர்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினாங்க, முன்னாள் அமைச்சர் பேசினாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசினாங்க. எல்லோரிடமும் தயவு செய்து எல்லோரிடமும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை விடுதா சொல்றாங்க இல்லையா? இறுதி தீர்வு நீதிமன்றம், மாற்று கருத்து இல்ல, இறுதி தீர்வு நீதிமன்றம் தான். இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்னாச்சு? இதே போல் மக்கள் எழுச்சியால் மாற்றப்பட்டதா இல்லையா? சட்டத்தை சொல்றவங்க நீதிமன்றத்துடைய சட்டத்தை இயற்றுவது நாடாளுமன்ற சட்டமன்றத்துடைய. சரி, அந்த சட்டமன்றத்துக்கு பங்கு குறைவு நாடாளுமன்றத்துக்கு வேற. ஆனால் இந்த மக்களுடைய மன எழுச்சியின் காரணமாக, மிக தீவிரமான போராட்டத்தின் காரணமா சட்டத்தை மாற்றுகிற வேலை நம்ம செய்வோம். மாற்ற வேலை செய்வோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அக்கா ஜோதிமணி இருக்காங்க, நான் உரிமையோட சொல்றேன். 2 விஷயங்கள் தப்பு இல்ல, உரிமையோட சொல்றேன். நீங்க உங்க கட்சியில பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க. கபில் சிபல் இருக்காரு, அபிஷேக் சிங் மஞ்சி இருக்காரு, எவ்வளவு மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க தயவு செஞ்சு இந்த வழக்குக்கு நியமிச்சு இந்த வழக்கை நடத்த உதவி பண்ணி கொடுங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒண்ணு. அடுத்தது, அதுவரை இப்ப மிரட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வேலையா இருக்கு. இங்க நிக்கிற நூற்றுக்கணக்கான காவல்துறைக்கு இங்க நின்னா, இங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தா, இன்னைக்கு சம்பளம், பஞ்சப்படி, பயணப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் டெக்ஸுக்கு வேலைக்கு போறவன், கூலி வேலைக்கு போறவன், வேலையை விட்டுட்டு வருமானத்துக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா? யார் செய்யணும்? யார் செய்யணும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப சம்பளத்திற்கு வேலை பார்க்கிற உங்களுக்கு இருக்கும் போது உங்க பிள்ளைகள் எனக்கு தெரியுங்க, எத்தனை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் இதே போல இங்க இருக்கிற சட்டத்தை நம்பி தானே வாங்கணும். சட்டம் அனுமதிச்சு இல்ல, எங்களுக்கு இந்த இடத்தை வாங்குறதுக்கு சட்டம் அனுமதிச்சு இல்ல. ஏதாவது திருட்டுத்தனமா கொட்டாய் போட்டு வந்து உட்காந்துட்டாங்களா? வங்கி கடன் கொடுத்துச்சுல, இன்னைக்கு வங்கி கடன் நிலுவையில் இருக்குல்ல, வங்கி கடன் நிலுவையில் இருக்கு. எனக்கு தெரிய ஒரு உறவு வங்கியில இருந்து இன்னும் கூட்டம் நடத்திட்டு இருக்கான். பணத்தை கட்டுன்னு இங்க இடம் ஒண்ணுதில்லைன்றான். எவ்வளவு கேவலம்! இடம் ஒண்ணுதில்லைன்னு அழுத்த சொல்றான். அங்க வங்கி கடனை கட்டுன்றான். இதுக்கு சொல்றிய வங்கிகளுக்கு இந்த கடனை திருப்பி வாங்குவதில் உரிமை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நீ ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடக்காது. தயவு செய்து இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்தில் இன்னைக்கு முடிவு பண்ணிருங்க. தயவு செய்து சொல்றேன், இதுக்கு அப்புறம் இந்த மொட்டை வெயில்ல அதே போல காவல்துறைக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். இது வந்து இப்ப சொல்றாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க, தெரியும், இன்னைக்கு வரமாட்டீங்க, மக்கள் ஒன்று சேர்ந்தா வரமாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு இல்ல, இனிமேல் வரக்கூடாது. அதுக்கு இந்த இடத்துல நாங்க உட்காரணும். பந்தல் போட அனுமதி கொடுங்க.